இந்த வசனத்துக்கு நேராக கவனத்தை திருப்பமாக. வாக்குத்த வசனம் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். போட்டாங்களோ? சரி, கர்த்தருக்கு பயப்படாததாக வாசிக்க படிக்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆண்டவருக்கு பயப்படாததாக. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துங்களா? ஒரு வேலை வேதாம் இல்லாவிட்டால் நீங்கள் மேலே இருக்கிற வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவருக்கு பயமாண்டவதாக. இந்த சங்கீதம் கிறிஸ்துவ உலகத்தில் மறக்கப்பட முடியாத ஒரு சங்கீதம். ஆமாம், அது விசேஷமாய் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய குடும்பம்னு சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்த எல்லை தான் ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதி இங்கே இருக்கிறது. ஆமாம், எங்கே இருக்கு? என் ஆத்துமாவே, நாமெல்லாம் முடிவு ஜபத்துக்கு தான் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. அவன் ஆரம்பமே அதுதான் வச்சிருக்கிறான், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த வசனத்தை குறித்து இந்த சங்கீதத்தை நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. குறித்த நேரத்தில் கம்மின் இருக்கனால வேகமாய் போக வேண்டும் விரும்புகிறேன். என்னுடைய இன்ட்ரக்ஷனை பெற பார்ப்போம். இதில் ஆண்டவர் சொல்லும்போது, நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லப்படும். இந்த பகுதி 2 பகுதி இருக்குது. திருப்திப்படுத்தும் தேவன், திரும்ப பலன் அளிக்கும் தேவன். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்னொரு விதத்தை சொல்ல சொன்னால், நம்முடைய வசனம் பகுதி, இந்த வாக்குத்தத்த பகுதி, நன்மையினால் வாயை என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். அவளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தோன்னா, நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆமாம், என்ன ஆமாம். இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா திருப்தியாக்குவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம சொல்லி வருகிறதான சங்கீத பகுதிகள் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 நண்பர்கள், ஏன்னா ஊர் எங்கள் ஊர், 2 நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் ஒரு நாள் பந்தயம் வைத்தார்கள். ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன், ஜெயிச்சிட்டா 100 ரூபா. அன்றைக்கி 100 ரூபாங்கிறது எழுது பெரிய பணம். 100 ரூபாய்க்கு தருகிறேன். சரி, என்ன பந்தயம்? நான் உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடு, எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடு. ஆனால் ஒரு கண்டிஷன், வெளியே வந்தவொடனே ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஆனால் எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோ சாப்பிடு. நீ வெளியே வந்து ஒரு மடக்கு தண்ணி குடித்தாலும் நீ எனக்கு 100 ரூபா தந்துடணும். இல்லை, உன் வீடு வரைக்கும் நான் வருவேன், நீ வீட்டுக்குள்ளே போகும்போது 100 ரூபா கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். நண்பர்கள் இருவரும் சரி, நமக்கு சாப்பாடும் கிடைக்குது, 100 ரூபாயும் கிடைக்குது, பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டார் 2 பேரும். சரி, ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. நண்பர்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும், என்னெல்லாம் சாப்பிடுனார். அவர் சாப்பிட்றாரு. அந்த நாட்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் ஒரு 50-60-70 ரூபாய்க்கு மேலே என்ன செய்யாது போக. அவர் சாப்பிட்டார், நல்லா சாப்பிட்டார். மசால் தோசை வேணுமா மசால் தோசை, பூரி வேணுமா பூரி, எல்லாம் அவருக்கு என்னென்ன வெரைட்டி வேணுமா எல்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்டு தொண்டைக்கு வந்துருச்சு. சொல்லுவோம் இல்லையா, துப்புனா தோசை 2 விழுந்துடும், அப்படி சாப்பிட்டுக்கார். சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டார். சரி, சாப்பிட்டே ஆகணும், இன்னும் ஏதாவது காஃபி அப்படின்ட்டார். சரி, அப்போ காசை கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே அது ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. ஹோட்டலுக்கு முன்னால் பழக்கடை ஒன்று இருக்கும். ஹோட்டல் பக்கத்தில் பெட்டி கடை அல்லது இதாக இருந்ததுன்னா பழக்கடை உண்டு. சாப்பிட்டுட்டு வெளியே வர, ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வர ஆட்கள் அப்போது கட்டாயம் என்ன சாப்பிடுவாங்க? பழம் சாப்பிடுவாங்க. இவர் என்ன செய்தார்? சரி, சாப்பிட்டா நல்லா இருக்கு, ஜீரணிக்கணும்ல, ஒரு பழம் சாப்பிடுமான்னு கேட்டார். சாப்பிடலாமே, அவருக்கும் ரொம்ப ஆசை. சரி, ஜீரணிக்கணும்ல, இவ்வளோ சாப்பிட்டுட்டோம், ஜீரணிக்க பழம் சாப்பிடணுன்னு பழம் கேட்டார். அதையும் வாங்கி கொடுத்தார். சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சதா? சரி, இவர் கேட்டார், 100 ரூபாய் எடு அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னாரு. நம்முடைய
காரியங்கள் என்ன, எப்படி பேசணும். ஹோட்டலுக்கு வெளியே வரும்போது ஒரு மடக்கு தண்ணி கூட என்ன செய்யக்கூடாது. நீ ஹோட்டலுக்கு வெளியே வந்து என்ன சாப்பிட்டீரு, அப்போ நீர் அங்கே திருப்தி என்ன செய்யலை, சாப்பிடலன்னு அர்த்தம். வெளியே வந்து நீ சாப்பிட்டனால 100 ரூபாய் நீர் எனக்கு கூட அப்படின்னா ஆண்டவருக்கு மயக்க மாட்டவதாங்க. மனுஷன் எவ்வளவோ காரியம் செய்தாலும் மனுஷனால் திருப்திப்படுத்த முடியாது. இன்னொன்று தேவை என்பது வரும் அவன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தினால் இன்னொரு தேவை என்பது ஒன்றே வரவே வராது. எல்லாவற்றையும் அதில் நிறைவே கட்டளையிடுவார் அவர். ஆமாம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவன் சீகார் பட்டணத்தின் வழியாக போய் கொண்டிருக்கும் போது 13 பேருக்கும் பசி. சீசரை பண்ணுறதான பஸ் இயேசுவும் சேர்த்தது. இயேசுவுக்கும் பசி, களைப்பு, சோர்வு, நடக்க முடியாதப்பா. அந்த கிணத்து பக்கம் உட்காந்துட்டார். சாப்பிட போகணும், சாப்பாடை வாங்கிட்டு வா. யூதாஸ் எவ்வளோ வச்சுருக்க, தேவையான பணம்லாம் இருக்குது, போங்கன்னா ஒரு 2 பேர் போகலாம், ஒரு 3 பேர் போகலாம், ஒரு 4 பேர் போகலாம். எத்தனை பேர் போனாங்க, அவ்வளோ பேர் போயிட்டாங்க. இயேசு தனியாக விட்டாங்க. அப்போ அந்த வாசிக்கு போல நினைப்பேன், ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட தேவை, தனிப்பட்ட காரியம்னு வந்துட்டால் இயேசுவை நடுத்தரில் விட்டு போயிடுவாங்க. இங்கே தானே இருக்கீங்க, கர்த்தருக்கு வாங்கி மாட்டவதாக. 12 பேரும் போயிட்டாங்க. இவ்வளோ பேரும் கூட உட்காந்து சாப்பிட்டவங்க, படுத்தவங்க, கூட இருந்தவங்க. ஆனால் போயிட்டாங்க. இயேசு உட்காந்து ஒரு பெண் வந்த தண்ணீர் எடுக்க வந்த உடனே ஆண்டவர் கேட்டார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு. மேலும் கீழே பார்த்துட்டு, நீர் யூதன், நான் சமாரி, எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வந்து வச்சேன். உடனே ஆண்டவர் சொன்னார், சரி சரி, தண்ணி கேட்குற யாரும் தெரிஞ்சால் நீனே அவர்கிட்ட நினைச்சிருப்ப, தண்ணி கேட்டிருப்பேன்னொடனே மேலும் கீழே பார்த்தா வாளியும் இல்லை, கயிறும் இல்லை. எப்படி ஒரு தண்ணி கொடுப்பாரு அப்படின்னோடனே ஆண்டவர் சொன்னார், நீ கொடுக்க தண்ணி மறுபடியும் என்ன செய்யும், நான் கொடுத்தேன்னா ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உள்ளே இருந்து புறப்படும், அது ஜீவ ஊற்றாய் பொங்கி பொங்கி வரும். அப்போ அவன் நினச்சா, அப்போ இவர் வச்சிருக்க தண்ணியை வாங்கிடுவோம், ஒரு குடம் வாங்கினாலும் போதும், வாழ்நாள் முழுவதும் இருக்குமே, எனக்கு அந்த ஜீவன தண்ணியை தாரும் அப்படின்னார். சரி, ஹஸ்பண்டை கூட்டு வா அப்படின்ட்டார். உன்னுடைய கணவனை அழைத்து வா. அவன் இது யாரோ தெரியாது, புருஷனே இல்லை அப்படின்ட்டான். ஒரே அடி, கணவனே இல்லை அப்படின்னோடனே ஏன் சொன்னார், சரி உண்மைதான், ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க, இப்போது இருக்கிற ஆளும் வேணுமா வேண்டாமா அந்த எல்லையில் நினைச்சுக்கிறாரு இருக்கிறார். நீ சொன்னது உண்மைதான். ஒன்று பயந்துட்டான், என்னடா இது, நம்ம தெருவிலே 4 பேருக்கு தெரியாது, இருக்கிற குடும்பத்தில் 5 பேர் வச்சுருந்தான்னு யாருக்கு என்ன செய்யாது. 5 பேரோட வாழ்க்கை வாழ்ந்தேன், இந்த 6வது ஒருத்தரோட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். நம்மளுக்கு தெருவில் உள்ள 4 பேருக்கு தெரியாது, இந்த ஊருக்கு கொஞ்சம் வேணால் தெரியும் சிலருக்கு, நம்மளை ஒரு மாதிரி தான் பார்க்குறானுங்க. ஆனாலும் இவருக்கு துல்லியமாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு, நீ தீர்க்கதரிசியா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு வந்தேன். அப்போ இயேசு சொன்ன, நீ கொடுக்கிற தண்ணி, இந்த உலகத்திலே மனுஷன் கொடுக்கிற தண்ணீர், மனுஷன் எதை செய்தாலும் மறுபடி வேண்டும், இன்னும் தாகம் தீர்க்கப்படவில்லை என்று தான் சொல்வார்கள். நான் கொடுத்தேன்னா இன்னொன்றை தேடி எவனும் போக மாட்டான், இதிலே நிலைத்திருப்பான் அவன். நாம கர்த்தருக்கு வாங்கி மாட்டாவதாக. அப்போ நாம் எல்லாம் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு கண்ணோட்டம் என்னென்னா, அவள் மோசமான பெண். அவள் யார், இங்கே தான் இருக்கீங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு? அவள் யார், மோசமான பெண், மோசமான பெண்களில் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாணயத்திற்கு எப்போவுமே 2 பக்கம் இருக்கும். நாணயத்துக்கு பக்கம் எப்போவுமே எத்தனை பக்கம் இருக்கும்? நம்ம எல்லாம் ஒரே ஒரு பகுதியை தான் பார்க்குறோம். அவள் மோசமான பெண். அவள் 5 பேரோடு இருந்தால் இப்போ 6வதும் கலண்டு ஓடுற மாதிரி இருக்குது. இது போனால் இன்னும் 7வது ஒன்று என்ன செய்யும், வரும். மோசமானவள் தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், அந்த பக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். அந்த பகுதியில் அவருடைய வாழ்க்கை பெற்றோரால் திருமணம் செய்து கொடுக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் சில நாட்கள், சில மாதங்கள் போகும்போது அவனாலே அவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், அரவணைப்பு இவையெல்லாம் இல்லைன்னு ஒன்று அவன் நினைச்சா, திருமண வாழ்வு என்பது எவ்வளவு மகிமையான ஒன்று, இணைக்கப்படுவது என்பது எவ்வளோ அற்புதமான ஒன்று. அது கணவனாலே அல்லது மனைவியினாலே நேசிக்கப்படும். நான் எவ்வளோ நேசிச்சாலும் அவர் என்ன செய்யலை, நமக்கு ஏற்றபடி இல்லையே அப்படின்னு யோசிச்சா. இந்த வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், குடும்ப வாழ்க்கைகள் எல்லாம் திருப்தியற்ற ஒரு நிலை.
நீ எனக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்க வேண்டாம், நானே உனக்கு தாரேன்னு சொல்லி எழுதி கையில் கொடுத்தான். போ, அவன் போயிட்டான். 2வது ஒருவரை பார்த்து, 2வது வீட்டில் திருமணம் செய்ய மாட்டான், இவள் பார்த்து கொண்டான். அந்த வாழ்க்கையிலும் அவள் எதிர்பார்த்த அந்த சந்தோஷம், சமாதான வாழ்வு கிடைக்கல, மன மகிழ்ச்சி கிடைக்கல. அடுத்த ஃபோனை வீட்டில் வச்சுருந்துருக்கும். சமாதான வாழ்வு, சந்தோஷ வாழ்வு என்ன செய்யலை, கிடைக்கல. கர்த்தருக்கு பாய் மாட்டவதா. அப்போ அவள் நினைத்தார், இவன்ட்டும் இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தள்ளிட்டான். இப்படியே வாழ்க்கையில் திருப்தியற்ற நிலை. இப்போ 6வதாவது ஒருத்தர் நல்லா இருப்பான்னு நினச்சா அவனும் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே, உண்மைதான் ஆண்டவர் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் பருகிப்பார். இன்னொரு சமாதானம் வேண்டும், இன்னொரு சந்தோஷம் வேண்டும், இன்னொரு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் மனுஷன் தேடி போக வேண்டியதில்லை. ஜீவ தண்ணீர் கொடுக்கக்கூடிய இரட்சகராய் என்னிடத்தில் வந்தால் போதும், சகல தாகமும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில் தீர்க்கும்படியான ஒரு காரியத்தை செய்தார். தீர்த்த உடனே இது நாள் வரை அவள் பெற்றுக்கொள்ளாத ஒரு சமாதானம், சந்தோஷம். அவள் சொன்னா, நீ மேசியா. ஏன்னா மேசியா ஒருவர் தான் இந்த நிறைவு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்பதை அறிந்தவள் மேசியா என்று சொல்லி நேராக ஊருக்கு போயிட்டான். குடத்தை வச்சுட்டா ஊருக்கு போயிட்டான். எல்லாத்தையும் சொன்னான். என் வாழ்க்கையை குறித்து ஒருவர் சொன்னார், ஏமா உன் வாழ்க்கை எனக்கு தெரியுமாம்மா? உங்களுக்கு 2 தானே தெரியும். 6வது வரைக்கும் தெரிஞ்சிருக்கவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6வது வரைக்கும் என்ன செய்யிருக்குது, தெரிந்திருக்கிறது. அப்போ என்னம்மா சங்கதி? இல்லை, இப்படியெல்லாம் சொன்னார், அவர் இப்படியெல்லாம் சொன்னார்னோடனே மக்கள்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, இவள் வாழ்க்கையை பார்த்து சொன்னதுனாலே வரவில்லை, உண்மை பற்றி சொன்னதுனாலே வருகிறோம். ஏனென்றால் நாங்களும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேடி வந்திருக்கிறோம் என்று சமாரிய பட்டணமே வந்து நின்றது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒன்று தேவை என்பதை வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் அந்த ஜனத்தின் மத்தியிலே ஒரு நிறைவை கட்டளையிட்டார். ஆமாம், நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் இன்னொன்று தேவை என்று சொல்லக்கூடாத அளவிற்கு திருப்திகரமாய் ஆசீர்வதிக்கும் தெய்வம் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இது ஒவ்வொரு பங்காக பிரிக்கணும். வாயை நன்மையினால் திருப்புகிறோம், நன்மையினால் திருப்திப்படுத்துகிறார். ரெண்டு எடுத்துக்கணும். நன்மையினால் என்ன செய்கிறார், திருப்திப்படுத்துகிறார். எரேமியாவில் சொல்லப்படுகிறது 31ஆம் அதிகாரம் 25 வாசிப்பார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எல்லா ஆத்துமாவும் என்ன செய்வேன், நிரப்புவேன். அதோடு மாத்திரமல்ல, என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அது எத்தனை வசனம்? 24. 14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் அதை விட்டுட்டேன். நமக்கு அந்த பகுதி மட்டும் தானே வேணும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லப்படுகிறது, ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் என்ன செய்ய பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமைகளினாலே என்ன செய்வேன், பூரிப்பாக்குவேன். ஆனால் என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்கள், திருப்தி ஆவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மை, தேவன் அளிக்கக்கூடியதான நன்மை பலவிதமான நன்மை இருக்குது. பரத்துக்குரிய நன்மை இருக்கிறது, பூமிக்குரிய நன்மை இருக்கிறது, சரீரத்துக்குரிய நன்மை இருக்கிறது. இதெல்லாம் போக வீட்டின் நன்மை, ஆலயத்தின் நன்மை, கிருபையின் நன்மை, இப்படி பல நன்மைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நன்மைகள் 1000 நன்மைகள். அந்த நன்மைகளினாலே வெறுமையாய் போக விடுகிற ஆண்டவர். ஏதோ தேவை, இன்னைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்கிறதில்ல. ஒரு முறை நன்மை செய்தால் வாழ்நாள் முழுவதற்கும் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அங்கே திருப்தி கொடுக்கிற தேவன், திருப்தியாய் நம்மை அனுபவிக்க பண்ணுகிற தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அளிக்க நன்மை என்ன அப்படின்னா வேதத்தில் சொல்லப்படுது. வாசிக்கப்படி கேட்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினேன். உங்களுடைய சந்ததி இந்த தேசத்தில் இருக்கும். அதனால் நமக்கு தெரியும். இப்போது அவர்கள் அந்த தேசத்திற்குள் போகிறார்கள். போகும்போது மோசையினாலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்களிலே வாக்குத்தத்த வசனங்களும் வருகிறது. அதில் சொல்லும்போது தேசத்துக்குள் போகிறீங்க, உன் கர்ப்பத்தின் கனியில், கர்ப்பத்தின் கனி. அப்போ ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று மிருக ஜீவன்கள், கர்த்தருக்கு வாங்கி வேண்டாவதா. இன்னொன்று அந்த குடும்ப வாழ்க்கை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எய்த்து விட்டு புறப்படும் போது பலகீனப்பட்டவன் ஒருவனுமே இருந்ததில்லை. அதோடு மாத்திரமே தேசத்துக்குள் பிரவேசித்த உடனே வேதவசனம் சொல்லுது, அவர்களுடைய தேசத்தில் மிருக ஜீவன்கள் ஒன்றிலும் சினை அழிந்து போகாது. கர்த்தருக்கு வாங்கி வேண்டாவதா. அப்போ அந்த குட்டி என்ன செய்யாது? வயிற்றில் இருக்கிற குட்டி அழிந்து போவதில்லை. அது குட்டி உண்டாயிட்டுன்னா கரெக்டாக 2 குட்டியோ 3 குட்டியோ 4 குட்டியோ 1 குட்டியோ அது என்ன செய்யும்? பரிபூர்ணமாய் கொடுத்து விடும். கர்த்தருக்கு வாங்கி வேண்டாவதாக. அவன் இழப்போம். அதோடு மாத்திரமில்லை, நீங்கள் விதைக்கிறீர்கள் நிலத்தின் பலன். கர்த்தருக்கு வாங்கி வேண்டாவதாக. அதுவும் எப்படி இருக்குமா? பரிபூர்ண நன்மை. அப்போ ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிபூர்ண நன்மையினாலே நம்மை திருப்திப்படுத்துகிற தெய்வம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பரிபூர்ண நன்மை குறித்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த நன்மை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னால், ஈசாக்கு விதைத்தான். தேசத்தில் விதைக்கும் போது அவையெல்லாம் எப்படி பலன் கொடுத்ததான்? 100 மடங்கு. அப்போ ஒரு விதை விதைச்சிருந்தான்னா அது எத்தனை விதையாக மாறி இருக்கணும்? 100 விதையா. கதிர் விடும்போது அதில் 100 150 இருக்கும். ஆனால் அதில் 10,000 விதை இருக்கும். 10,000 விதை என்ன செய்யணும்? சாதாரணமாக 100, 50, 75 கொடுக்கக்கூடிய இடத்துல அவன்கிட்ட 1000 கணக்கில் என்ன செய்யுது? அவன் பரிபூர்ண விளைச்சல். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதா. பரிபூர்ண விளைச்சலை கர்த்தர் கொடுக்குறார். அப்போ ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் எங்கே போய் எதை விதைச்சாலும் சரி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை. அப்போ ஆண்டு சொல்லும்போது நிலத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை இது பூமியின் நன்மை. உங்கள் குடும்பத்தில் சினை அழியாது, அந்த மிருக ஜீவன்கள் வைத்திருக்குது, சினை அழியாது, அதெல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது மிருக ஜீவன்களின் ஆசீர்வாதத்தின் திருப்திகரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். குடும்பத்திலும் அவருடைய வாழ்க்கையில் திருப்திகரமான ஒரு வாழ்வை என்ன செய்கிறார்? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற இந்த உலக ரீதியான காரியங்களிலே குடும்பம், பிரயாசங்கள், மிருக ஜீவன் சொல்லும்போது ஒரு பிரயாசங்கள், விளைபலன்கள் சொல்லும்போது அவருடைய முயற்சி, அவருடைய செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிபூர்ண நன்மை கொடுப்பது மாத்திரமில்லை, இது பூமிக்குரிய நன்மை, இன்னொன்று பரத்துக்குரிய நன்மை. வேதத்தில் சொல்லப்படுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவாகிய அங்கிருந்து என்ன செய்தான்? பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, இவைகளின் ஊடே இந்த ரெண்டையும் வைத்து அனுபவிக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை இந்த மாதத்தில் திருப்திப்படுத்துவாராக. ஆமாம், ஆமாம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தும் மாதம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தில் இன்னொன்று இருக்கு, கழுகுக்கு சமானமாய் திரும்ப என்ன செய்யும்? திரும்ப கொடுக்கும், இழந்ததை திரும்ப கொடுக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார்? அவன் குறைவு என்று ஒன்று இல்லாதபடி நிறைவை தேவன் என்ன செய்வார்? அவர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் இதை சொல்ல வேண்டும் சொன்னால், கொடுக்கும் நன்மை, அவர் கொடுக்கும் நன்மையினாலே நம்மை திருப்திப்படுத்துவார். ஆமாம், அது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், இந்த மாதம் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் நன்மையினாலே திருப்திப்படுத்துவார். பக்கத்தை சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ள, இந்த மாதம் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் நன்மை திருப்திப்படுத்துவார். ஆமாம், கர்த்தருக்கு வாய் மாட்டவதா. அவர் கொடுப்பார். இந்த மாதத்தில் திருப்திப்படுத்தும்படியாய் அவர் நமக்கு தருவாராக. ஆமாம், வேத்திர பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொடுப்பது மாத்திரமில்லை, இப்படி 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து பரிபூர்ணமாய் கொடுப்பது, திருப்தி அடைய பண்ணுவது மாத்திரமல்ல, இன்னொன்று பதிலாக கொடுக்கும் நன்மை இருக்கிறது. எதா கொடுப்பாரா? பதிலாக கொடுப்பார். எவைகளை நம்முடைய வாழ்க்கை இழந்து போனோமோ,
எவைகள் நம்முடைய கைகளை விட்டு பறிக்கப்பட்டதோ, எவைகள் நமக்கு நஷ்டம் என்று ஏற்படுத்தப்பட்டதோ, எது நம்மிடத்திலிருந்து தொலைக்கப்பட்டதோ, அவை எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர் நன்மையை கொடுத்து ஏங்கி தவித்த நம்முடைய உள்ளத்திற்கு திருப்திகரமான வாழ்வை தேவன் கட்டளையிடுவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஒரு நாள் பெலிஸ்தீரோடு யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேலுக்கு எதிராக போயிட்டான். அப்போது அவங்கெல்லாம் துரத்திட்டாங்க. எப்பா இவன் திடீர்னு கட்சி மாறினாலும் மாறிடுவான், சொல்ல முடியாது, இவனை அனுப்பிவிடுன்னு சொன்ன உடனே ஆகாசம் நிச்சயிட்டான், அவனை அனுப்பி விட்டுட்டான். இவன் வந்துட்டான். சிக்லாக்கு வரும்போது சிக்லாக்கை பார்த்தா எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குறான். பயங்கர வருத்தம், என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர வேதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அழுதான், எல்லாரும் அழுதார்கள், பிறண்டார்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு 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 காசு கூட அங்கே கிடையாது, ஒரு ஆடு கூட கிடையாது. அழுதார்கள். அப்போ தான் ஆண்டவன் அவனை திடப்படுத்தினார். நீ போவைப்பா, போயிட்டு திரும்ப என்ன செய்வேன், எவைகளெல்லாம் அவனிடத்தில் பறிக்கப்பட்டது, எவைகளெல்லாம் பிடுங்கப்பட்டது, இதை நீ பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, திருப்திப்படும்படியாய் வேறொரு காரியத்தை நான் செய்வேன். ஆமாம், நீ போ அப்படின்ட்டார். இவன் போனான். அமலேக்கு நல்லா குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது தீர்த்து கட்டிட்டு அடித்து தூக்கிட்டான். அவன் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சிக்லாக்கில் மறுபடியும் நிப்பாட்டிட்டு ஏற்கனவே அமலேக்கர் பல தேசத்தில் அந்த பக்கம் இருக்கிற சின்ன சின்ன தேசங்கள்லாம் சின்ன சின்ன ஊர்கள்லாம் அடித்து பொறுக்கி எடுத்து அவ்வளோ தங்கம் வெள்ளி வைரங்கள் எல்லாம் அள்ளி வச்சு குமிச்சு வச்சுருக்கானுங்க. அதையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டு இந்த சிக்லாக்கில் வந்து நின்று எல்லா போர் வீரன்னு பார்த்தான். டேய் எல்லாம் நின்றுடா, உங்கள் வீட்டில் யார் குறைஞ்சாலும் மாத்திரம் சொல்லு. அவன் என்ன பார்க்கான், 1-2 மனைவி மாதிரி இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி தான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 4 பிள்ளைகள், வச்சது வைரம், வச்சது தங்கம், கரெக்டாக இருக்கா எல்லாம் 400 பேர் தான் அவங்க கூட இருந்தவங்க, எல்லாம் இருந்தாங்க. இவனும் சரி பார்த்தான், நமக்கு உரியது ஒன்று கூட என்ன செய்யலை, தெய்வன் சொன்னது போல குறையலை. கொள்ளடிச்சு வந்தோம்ல, இவனெல்லாம் அடித்து தீர்த்துட்டு அங்கேருந்து கொண்டு வந்தோமே, அது மழை போல குவிச்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை பார்க்கும்போது ஏற்கனவே இவன்கிட்ட நிறைய இருக்குது, அதை பார்க்கும்போது திருப்திகரமாக இருந்து, இந்த திருப்திகரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இனி கொடுத்து விட்டுருவோம். இனி என்ன செய்வோம், நாம் கொடுத்து விடுவோம்னு சொல்லி அந்த பகுதி வாசிக்கணும். தெரியும், முதல்ல யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி. மேலே முதல் வசனம் இருக்கும் பாரு, அந்த பகுதி மேலே மேலே இந்த பக்கம் ரைட் சைடில் டாப்பில் மேலே இருக்கும். சரி, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்டு வந்த கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளுமே விடுமா. இதெல்லாம் யாருக்கு கொடுத்தா அப்படிங்க சண்டை போட தான் நமக்கு எதுக்கு? பொறாமை பிடிச்சவங்க எங்கேயும் சண்டை போட தான் செய்வான். இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் பொறாமை பிடிச்சவன் எல்லாரும் என்ன செய்வான்? அதை விட்டுருங்க, அவெல்லாம் நமக்கு எதுக்கு? 27ஆம் வசனத்தை சொல்லுங்க. எல்லாம் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும். நல்ல கவனிங்க, முதல்ல யாருக்கு தான் அனுப்பினான்? பெத்தேலில் இருக்கிறவர்கள். பெத்தேல்னா யாரு? தேவனுடைய ஆலயம். பெத்தேல் என்று பெயரிட்டான். அது என்னதான்? தேவனுடைய வீடு. ஆமாம், நான் சப்ஜெக்டுக்கு அது வரல, ஆனால் சொல்கிறேன். முதல்ல தான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் எங்கே தான் கொண்டு கொடுத்தான்? 1000 பேருக்கு நீங்கள் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் முதலாவது பெத்தேலுக்கு தான் வர வேண்டும். ஆமாம், தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறார், நம்மை நிறைவுபடுத்துகிறார் என்று சொன்னால் முதல்ல எங்கே தான் வரணும்? பெத்தேலுக்கு வர வேண்டும். முதல்ல யாருக்கு தான் கொடுத்தான்? இந்த வசனத்தை அப்படியே மனசில் வச்சுக்கலுங்க. இன்னொரு முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு எங்கே கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது, எங்கே இருக்குது, எப்படி கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இந்த 4 வசனத்தெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. இன்னொரு முறை பார்த்துக்குவோம், அதை மனசில் வச்சுக்கணும். சரி, இதை சப்ஜெக்ட் இப்படி வச்சுக்கணும். ஆக
அவருடைய வாழ்க்கையில் திருப்திகரமாக ஒரு மனுஷன் திருப்தி அடைஞ்சா தான் இன்னொருத்தருக்கு நிச்சயவான். ஆனால் சொல்லுங்க, வயிறு நிறைஞ்சிட்டு சாப்பிட்டோம், வயிறு நிறைஞ்சிட்டு சட்டியில் சாப்பாடு இருக்குது, சட்டியில் தோசை இட்லி இடியாப்பம்லாம் இருக்குது, என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. சரி இருக்கட்டுமே. பசியோடு ஒருத்தன் வந்தான்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு சாயங்காலத்துக்கு வேணா சொல்லிட்டு இருப்போம். நாம் திருப்தி அடைஞ்சிட்டா கட்டாயம் நிச்சயம் கொடுப்போம். அதுதான் அவன் செய்தான். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்போது திருப்திகரமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆமாம், திரும்ப தருவாருங்க. எதை இழந்து போனோம்? கடந்து வந்த நாட்களில் இழந்து போன பொருளாதாரம் இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், கிருபை வரங்கள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், நல்ல ஆத்மாதம் பண்ண ஆட்கள், நல்ல ஜெபம் பண்ண ஆட்கள், இங்கே வந்து ஜெபம் பண்ண ஆட்கள். இப்போ எல்லாம் ஒன்று எல்லாவற்றையும் இழந்து வீட்டில் சும்மா தலையை வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டு என்ன செய்ய ஆண்டவரே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் நம்மை எந்தெந்த எல்லையில் இழந்து போனோமோ திரும்ப கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துவார் அவர். ஆமாம், திரும்ப கொடுத்து திருப்திப்படுத்துகிற தேவன், பெற்றுக்கொள்ளும்படியாய் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது இழந்து போன கிருபை, தாளந்து, ஆவிக்குரிய இருக்கலாம், உலக ரீதியான பொருளாதாரம் இருக்கலாம், நீங்கள் முதலீடு செய்தது, நீங்கள் பிரயாசப்பட்டது, உங்களிடத்தில் பறிக்கப்பட்டது, உங்களிடத்தில் கொள்ளையாடப்பட்டது, எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ளும் திருப்திகரமான ஒரு மாதமாக இருப்பதாக. ஆமாம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சொல்கிறான் பாருங்க, வாசிங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க முடியாது. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்ல, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கேட்டான். இன்னும் கொஞ்சம், பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இன்னும் கொஞ்சம், பதிலாக நன்மை தருவார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட மாட்டாதா? நம்முடைய ஆண்டவர் பதிலாக நன்மை, எதை இழந்து போனோமோ பதிலாக தருவார். அதான் சாம்பலுக்கு சிங்காரம். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாதா? அவன் துளைத்து போட்டது வெண்கலமாக இருக்கும், ஆனால் அந்த வெண்கலத்துக்கு பதிலாக அவர் பொன்னை பரிசீலிப்பார். பார்வைக்கு ஒன்றா தான் இருக்கும், தூரத்து பார்வைக்கு எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும். ஆண்டவரே நான் வெண்கலத்தை போட்டுட்டேன், போயிட்டப்பா அப்படின்னா அதுக்கு பதிலாக பொன்னை தருவார். இரும்பு பளபளப்பாக்கி வச்சுருந்தேன் ஐயா, அது போயிடுச்சு, அதுக்கு பதிலாக வெள்ளியை தருவார். அவர் பதிலாய் கொடுக்கும்போது குறைவானது, மதிப்பு குறைந்ததை கொடுக்க மாட்டார், திருப்திப்படும்படியாய் நிறைவைத்தான் தருவார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதாக. அவர் கொடுத்தது என்னன்னு சொன்னான். அவன் சொல்கிறான், இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அப்சலோமினாலே ஏற்பட்ட பிரச்சனை. அவன் நேராக ஓடி போயிட்டு இருக்கான். போகும்போது சீமை அவர்களை தூஷித்தான். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதாக. பயங்கரமாக தாவீதை தூஷிக்கிறான். அபிஷாய்க்கு பயங்கர கோபம். அதெல்லாம் அந்த செத்த நாயை நினைஞ்சிறேன், போட்டு தள்ளிடுறேன், கொஞ்சம் இடம் கொடுங்க. ஒன்றும் செய்யாதப்பா. அப்போ தான் சொல்கிறான், சிறுமையை பார்த்த தேவன் எனக்கு பதிலாக நன்மை என்ன செய்வார்? மறுபடியும் அரியணை கிடைக்கும் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிறது ஆள் பயங்கரமான ஆட்கள். யார்? அப்சலோம் பிடுங்கி கொண்டேன். அப்சலோம் நல்ல ஒரு யுத்த வீரன், பயங்கர யுத்த வீரன். கர்த்தருக்கு பயப்பட மாட்டான், அவன் எவருக்கும் பயப்பட மாட்டான். அவர் மாதிரி நான் அடிக்கடி நினைப்பேன், அப்சலோமுடைய அழகுக்கு அந்த தேசத்தில் யாரும் இல்லை, அப்படி இருந்தான். அவனுடைய முடி அழகு குறித்து சொல்லப்படுகிறது, அவனுடைய அழகை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்தாக்கில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், அவன் 10 பேரை கூப்பிட்றதுக்கும் வாடா அப்படின்னா வந்துட்டான். அவன்கிட்ட ஒரு 50 பேர் இருந்தாங்க. அடுத்தாற்போல் நியாயம் செய்கிறான். அந்த அரண்மனைக்குள்ளே வரும்போது நிப்பாட்டி, எங்கே போகிற? ராஜாட்ட நியாயம் எங்கே போகிறேன்? அங்கே கொடுப்பாரான்னு நினைக்கிறியா? என்ன பிரச்சனை சொல்லு என்றேன். அவன் பிரச்சனை சொன்ன உடனே தீர்ப்பு சூப்பராக கொடுத்தான். மக்கள்லாம் பார்த்தாங்க, சூப்பர் தீர்ப்பு,
சூப்பராக வச்சிருக்கிறான், இவன் ராஜாவானா நல்லா இருக்குங்கிற எண்ணத்தை மக்கள் மனதில் நினைச்சிட்டான், விதைச்சிட்டான். அடுத்தாற் போல இவனுக்கு ஆலோசனை சொல்கிற ஆள் யார்? அகித்தோப்பேல். அவனுடைய ஆலோசனை இந்த நாட்களில் யாருடைய ஆலோசனை போல இருந்தான்? தேவன் என்ன ஆலோசனை சொல்வாரோ அது மாதிரி இருந்தது. ஆக மறுபடியும் இந்த தேசம், இந்த சிங்காசனம் இவனுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் இழந்து போன இந்த சிங்காசனத்தை என் தேவன் எனக்கு கட்டாயம் தருவார், திரும்ப தருவார். தரும்போது பலனாக இன்னொன்று தருவார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. பலனாக என்ன தருவார் நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் சிங்காசனத்தை கொடுத்தார். திரும்ப கொடுக்கும் போது பலனாக என்ன கொடுத்தாருன்னு சொன்னால், அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்த போது, இதை போல ஓடி ஓடி போய் தப்புவிக்கும்படியான ஒரு வாழ்க்கை அல்ல, நிரந்தரமாய் உனக்கு ஒரு ராஜ்யத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு விளக்கை ஏற்றி ஜீவிய காலம் முழுவதும் தாவீதின் சிங்காசனம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த உலகத்திலே சந்ததி சந்ததியாய் தெரிந்து கொள்ளும்படியாய் நிலையான வீட்டை கட்டுவேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த வார்த்தை கேட்டவுடனே இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்னப்பா நான் சொல்லணும்? ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் உன்னை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் வாழ்க்கையில் நினைத்திருக்கலாம், நம்மிடத்தில் பிடுங்கப்பட்டது, பறிக்கப்பட்டது, மறுபடியும் கிடைக்காத என்ற எல்லையில் இருக்கும்போது கிடைப்பதற்கு பிடுங்கப்பட்டது எல்லாவற்றையும் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அதற்கு மேலான திருப்திகரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் அவர். ஆமாம், அதுக்கு பிறகுதான் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தன் சிங்காசனம் ஜனத்திற்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு நீதியும் நியாயமும் செய்து ஆளுகை செய்தான் அவன். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டான். அதுக்கு முன்னால் அநியாயம்லாம் பண்ணலை, ஆளுகை செய்தான். ஆனால் எழுத்தின்படி அப்படி கொண்டு வருவதற்கு இதுக்கு பிறகு தான் அவனுக்கு. ஆகவே நம்முடைய ஆண்டவர் திருப்திப்படுத்தும் போது சாதாரணமாக திருப்திப்படுத்துகிறவல்ல, நாம் இழந்து போனதையும் கொடுப்பார். பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு திருப்தியாய் வாழும்படியான நன்மையை கொடுக்க தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாவதான் நான் திரும்ப கொடுப்பேன். அதுதான் வேதத்தில் யோவேல் சொல்லும்போது சொன்னான், பட்சித்த வருஷங்களின் பலனை அவர் திரும்ப என்ன செய்வாராம்? கொடுப்பார். கொடுக்கும்போது எவைகள் நான் பட்சித்தது சொல்லும்போது யோவேலில் சொல்லப்படுது குட்டுப்புழு, அது என்ன பண்ணுவோம்? பச்சை புழு அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான கூட சொல்லுவாங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தின்றது, பச்சை புழு விட்டதை முசுக்கொட்டை பூச்சி நின்றது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த 4 ராஜ்யங்கள் குறித்து சொல்லப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களை 4 விதமான ராஜ்யங்கள் கொள்ளையாடினது என்றெல்லாம் சொல்லி அதை மேற்கோள் காந்து சொல்லக்கூடியதான வார்த்தைகள் தான் அது. ஆனால் அது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு புரிந்து கொள்ள சொன்னா, ஒரு குலவி வச்சுக்குவோம், ஒரு குலவி, ஒரு செங்குலவின்னா அது நேராக கூடு கட்டும், சூப்பராக கூடு கட்டும். கூடு கட்டி உள்ளே போகிறதுக்கு ஒரு ஹோல் வச்சுட்டும், ஹாலோவாக கூடு சூப்பராக கட்டும், ஒரு ஹோல் வச்சுட்டு நேராக போய் எங்கே போய் கிடைக்குமோ தெரியாது ஒரு பெரிய புழுவை என்ன செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புழுவு தான் என்னது மாறுதுன்னு. அப்படி கிடையாது. அந்த புழுவை கொண்டு வந்து நல்ல நறுக்கு 4 கொட்டு கொட்டினா மயங்கிடும். அப்படியே தூக்கி, ஏன்னா கொண்டு போய் வச்சு அது செத்து போயிட்டுனா அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதை கொட்டி 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 என்ன செய்யும், மயக்க நிலை வச்சு உள்ளே கொண்டு வச்சிடும், உள்ளே வச்சு லாக் பண்ணிடும். இது ஒரே ஒரு முட்டை இட்டு விட்டுட்டு வந்துடும். முட்டை பொரியும். பொரிஞ்ச முட்டை பசி எடுக்கும். பசி எடுத்தோடனே என்ன செய்யும், பக்கத்தில் ஃபுட் என்ன செய்யுது, கடகடன்னு கடிச்சு சாப்பிடும். அது சாப்பிட இது வளரும், அது குறையும், இது என்ன செய்யும், வளரும். கடைசியில் அடுத்த ஸ்டேஜ் இது குழவை மாதிரி அது ஒரு குழவி உருவாயிடும். அதுக்கு இனி இந்த பசிக்கு உள்ள ஒன்றுமே இருக்காது. கட்டாயம் எங்கே தான் போகணும், வெளியே போகிறது கழிச்சு ஒரு முட்டி பார்க்கும். அவங்க அம்மா ஹோல் போட்டு வச்சுருக்குதா, அதில் போய் முட்டை தானாக என்ன செய்யும், உடஞ்சி அது வழியாக நெளிச்சு கிழிச்சு எடுத்து வெளியே வந்துடும். வெளியே வந்தனா ஒரு பெரிய ஒரு குலவையாக வெளியே போயிடும். ஆமாம், இதே போல் ஒவ்வொரு புழு ஒவ்வொரு பகுதியை சாப்பிட்டது போல் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிலாம் சாப்பிட்டாங்க. அப்போ அவங்களுடைய விளைபலனை சாப்பிட்ட நபர்கள், அந்த தேசத்தின் நன்மைகளை புசித்தவர்கள், அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு சென்றவர்கள், அந்த தேசத்தினுடைய நல்ல வாலிபர்கள் கன்னிகைகளை தூக்கி கொண்டு வேலைக்காரியாக மாற்றுனது, இவை எல்லாமே இந்த தேசத்தில் எல்லாமே நடந்தது. ஆண்டு சொல்றாரு, அந்த பட்சித்து போன வருஷங்கள் எல்லாம் கனி வர்க்கங்கள் போச்சல்லவா, அதுவும் திரும்ப கொடுப்பேன்.
உங்கள் தேசத்தினுடைய இராணுவம் போச்சா, இராணுவத்தையும் கொடுப்பேன். உங்கள் தேசத்துடைய பிள்ளைகள் போனாங்களா, அதுக்கு பதிலாக பிள்ளைகளையும் கூட அருவேன். அந்த தேசத்தில் எவையெல்லாம் இழந்து போனீர்கள், பட்சிக்கப்பட்ட வருஷங்கள், அதை உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆண்டவர் நமக்கு திருப்பி தரும் நன்மைகளினாலே இந்த மாதத்தை நிரப்புவாராக. கடந்து வந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் துளைத்து போட்ட ஆசீர்வாதங்கள், குடும்ப வாழ்க்கை துளைத்து போட்ட சந்தோஷம், சமாதான வாழ்க்கை, குடும்பத்தில் துளைத்து போட்ட மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் நீங்கள் இழந்து போனது, நஷ்டமடைந்தது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளெல்லாம் நம்முடைய தேவன் அதை திருப்திப்படுத்தும்படியாக திரும்ப கொடுப்பாராக. ஆமாம். நம்முடைய ஆண்டவர் அவர் கொடுக்கும்போது திரும்ப கொடுக்கிற தேவன், பதிலாக அவர் நன்மை செய்யும் தேவன். அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அற்புதமான தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நன்மையினாலே நம்மை திருப்திப்படுத்துவார். இந்த மாதம் நமக்கு திருப்திப்படுத்தும் மாதம். ஆமாம். திருப்தியாக, அதாவது சில ஆட்கள் கல்யாண வீடோ அந்த விருந்து வீட்டில் போகும்போது திருப்தியாக சாப்பிட்டீங்களா, ஏன் அப்படின்னா சாப்பாடாக இது நாங்கள் சாப்பிட்டு போனோம், இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யணும், சாப்பிடணுண்டாங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவை எல்லாமே நல்லா செய்யுது. அதுவும் கேட்டாங்க, சாப்பிட்டோன்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க. எப்படி சாப்பிட்டீங்க, ஒரு மனுஷனு கேட்குறான் திருப்தியாக சாப்பிட்டீங்களான்னு. நம்முடைய ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். போதும்பா திருப்தின்னு சொல்லி நிறைவுபடுத்தி அனுப்புவார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அந்த திருப்திகரமான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்வில், குடும்ப வாழ்வில், நம்முடைய பொருளாதார வாழ்வில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பாராக. ஆமாம். இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டு போகல, நிறைய. கர்த்தருக்கு பாய் உண்டாவது. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்கள் பிரசங்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் கவனிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லுறேன், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. நம்ம கைட்டு செய்கிற பிரயாசங்க, நம்ம வேலை பார்த்த பிரயாசம் வாங்கி மன நிம்மதியாக சாப்பிட்றோம் பாருங்க, அதை போல் ஒரு ஒரு நன்மையானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. நாம் உழைத்து நாம் என்ன செய்யணும், பிரயாசப்பட்டு சம்பாதித்து அந்த பலனை என்ன செய்யணும். அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியும் நன்மையும் உண்டாயிரும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. அதெல்லாம் திருமண வீட்டில் சொல்கிறது அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் ரொம்ப கிளியராக எழுதியிருப்பாருங்க. நம்ம ஆண்டவர் நாம் யோசிப்பதை விட முன்னமே அவர் யோசிச்சு தான் வச்சிருப்பார். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், முதல்ல கர்த்தருக்கு பயப்படாம, அவன் பெரியவன் சிறியவன் எல்லாம் முதல்ல கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்யணும், அவன் இருக்கணும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா சிறு வயதிலிருந்தே பயந்த வாழ்க்கை, ஒரு வாலிப வயது திருமண வாழ்க்கை போகிறான் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை. அவன் ஆஸ்வதிக்கப்படுவான். எப்படி அப்படின்னா கைகளின் பிரயாசத்தை ஒன்று செய்வானா, அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டான். எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா இருந்தாலே ஒரு ஆள், நான் சொல்ல புரியுது, எக்ஸ்ட்ரா காசு வந்துட்டுனா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள். அப்போ என்னென்னா இவன் வாழ்க்கைக்கு ஒரு இணைப்பு, திருமணத்திற்கு ஒரு, அப்போ இந்த 2 பேர் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. கைகளின் பிரயாசம் 2 பேரும் திருப்திகரமாக சாப்பிட்றான். அந்த திருப்திகரம் இன்னொரு பகுதியில் வரும்போது, இன்னும் எக்ஸ்ட்ரா வரும்போது பிள்ளைகள் பந்தய சுற்றில் இருக்காங்க. அடுத்தால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கைகள் பிரயாசத்தினுடைய பலனை குறித்து ஆண்டவர் அதை வச்சு தான் குடும்ப வாழ்க்கையை எழுதியிருக்காரு. அவர் அடிப்படை எழுதுகிறார். வேறு மாதிரி போயிடக்கூடாது. நான் சுப்படுத்த மட்டும் வேலை இல்லாத கல்யாணமே முடியக்கூடாது. நல்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், வேலை வெட்டிலாம் மலையிறான். ஒரு காலில் ஒரு கெட்டு போட்டால் ஒழுங்காயிருவான்னா, பாவப்பட்ட பிள்ளையை கொண்டு போய் போட்டு திருந்தலை இவன். அதனால் என்ன செய்வோம், கல்யாணம் முடிச்சு வச்சா இவன் என்ன செய்வான்,
உங்களாலே 25-30 வருஷமாக திருத்த முடியாதவன் நேற்று வந்து ஒரு பொண்ணு திருத்திடுமாங்க? சரி, அது குடும்பம், அது சரி வேண்டாம், சரி விட்டுருங்க, நமக்கு அதெல்லாம் வேணும். அதில் என்ன அப்படின்னா கைகள் பிரயாசம். நம்ம ஆண்டவன் நம்முடைய பிரயாசத்தை திருப்திகரமாய் ஆஸ்வதிக்கிற தேவன். ஆமாம். அப்போ ஆண்டு சொல்லாரு, அவன் என்ன செய்யணுமா? பிரயாசத்தின் பலனை நல்ல புசிப்பது இதுக்கு அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்னா, அது அவனுக்கு திருப்திகரமாய் செயல்படணும்னா கர்த்தருடைய அனுக்கிரகம் அவனுக்கு வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு வாங்க வேண்டாவதா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மைசூர் மகாராஜா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நானும் கேட்டிருக்கேன், பிரசங்களை கேட்டது. நம்ம ஆனால் மகாராஜா போய் அரண்மனையை பார்த்துட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு சிலை இருக்கும், அப்படிதான் மைசூர் மகாராஜான்னு போட்டு உட்கார வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அந்த பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. ஆனால் அவர் சாப்பாடு டைனிங் டேபிள் பார்த்தோன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். ஆனால் உட்காந்து சாப்பிட்ற ஆள் யார் தான்? ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பார். அவருக்கு சாப்பாடு வரும்போது அவருக்கு விதவிதமாக செய்து கொண்டு வருவாங்க. செய்து கொண்டு வரிசையாக அவங்க ஆட்கள், சர்வர், அந்த வேலைக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. இது என்னது அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவேன், மட்டன் பிரியாணி. அப்படியா? அப்படி மூக்கை வச்சு இழுப்பார். மனதீர மட்டன் பிரியாணி சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அடுத்தால என்னது? இது ஒரு சிக்கன் பிரியாணி. அப்படியா? சரி. இப்படி விதவிதமாக செய்கிறதெல்லாம் வரும். ஒரு 10-15 பேர் கொண்டு வருவாங்க. எல்லாம் கொண்டு கடைசியில் ஒருத்தர் ஸ்பூன் போட்டு ஒரு கோப்பை கொண்டு வருவான். அதை மாத்திரம் மோந்து பார்க்க மாட்டார், டேபிள் முன்னால் வச்சு சாப்பிடாரு. ஏன்னா அவருக்கு மற்றதெல்லாம் சாப்பிட்டா ஆள் உடனே நினைச்சார், போய் சேர்ந்துருவார். கேப்பக்கூழ் தான். அரண்மனை இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரம் இருக்குது, எல்லாமே குமிஞ்சு கிடக்கு. சாப்பிட்றதுக்கு மனுஷனுக்கு என்ன செய்யலை. அப்போ ஆண்டு நம்ம புசிக்கவும் குடிக்கவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதை விட ஆசீர்வாதம் வேறு உலகத்தை ஒன்று இல்லை. ஆமாம். அதில் ஒரு திருப்திகரமான ஒரு காரியத்தை கதை செய்கிறார். ஆமாம். நான் வாழ்க்கையில் சொன்னேன், ஐயோ அது சாப்பிடல. இது சில வயதான ஆட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, கடைசி நேரத்தில் சாப்பிடாதெல்லாம் யோசிப்பாங்க. எப்பா அதை வாங்கிட்டு மகன் சொல்லுவான், அதுன்னா போய் சேர்ந்துரு, போனால் கூட பரவாயில்ல, அப்போ நான் சாப்பிடவே இல்லை. அதை ஒன்று என்ன செய்ய எனக்கு. சரி, நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் சாப்பிட்டா செலவழிஞ்சிடும், சேர்த்து வச்சாங்களே, சாப்பிட முடியாமல் போயிடும். அப்போ மகன்கிட்ட கேட்பேன், அதை வாங்கிட்டு வாப்பா, இதை வாங்கிட்டு வாப்பா, சாப்பிட இருக்கும்போது நல்ல எதை சாப்பிடணுமோ திருப்திகரமாக சாப்பிடணும். ஆமாம். தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு. பாஸ்டர் ராஜமணி அவங்க போய் பார்க்கும்போது சில நேரம் பார்த்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டுன்னா மத்தியானம் புறப்படும். ஏய் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காசு ரூபாய் எடுத்து கொடுப்பார். போய் மத்தியான நேரம் ஆகிட்டு நானும் உங்களை உட்கார வச்சு பேசிட்டேன். சாப்பாடு சாப்பிடும். ஆள் கையில் காசு கொடுத்து போய் நல்ல ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? ஒருத்தர் நினச்சினாரு நிறைய காசு கிடச்சிக்கிட்டு அவர் நினச்சாரு ஹோட்டலில் போய் ஒரு 75 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டார். மறுபடியும் இருக்கார், பாஸ்டர் நாங்கள் பிரியாணி சாப்பிடல. அவர் பிரியாணிக்கு 300 ரூபா கொடுத்துருக்காரு, நாங்கள் 75 ரூபா கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தோமோ அதை என்ன செய்யணும்? எதுக்கு கொடுத்தோமோ அதை என்ன செய்யணும்? ஆண்டவர் அன்றைக்கு நீர் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி என் மூலமாக நினைச்சிருக்காரு, உனக்கு கொடுத்துருக்காரு. நீர் போய் அதை வச்சு சிக்கனை படுத்தோம்னா இதை சாப்பிட்டேன். இதான் எங்கள் உன் வீட்லையும் சாப்பிட்றதுக்குல்ல, போய் பிரியாணி சாப்பிடணும். அதை எனக்கும் ஆசீர்வாதம். அப்போ அதை போய் சாப்பிட வேண்டும். அப்போ எதுக்கு கொடுத்தோம் அதை சாப்பிடும். அப்போ ஆண்டவர் நமக்கு எது கொடுத்துருக்காரு? அந்த காரியத்தில் நிறைவு செய்ய தான், திருப்திப்படுத்த தான். இன்னும் ஒன்று வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாளைக்கு ஒரு நாள் ஐயோ அதை விட்டுட்டோமே, அதை பார்க்கலையேன்னு சொல்லி நினைவே நினைக்கக்கூடாது. அவர் நமக்கு கொடுக்கும்போது அதை நல்ல அனுபவிக்கக்கூடிய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். அதுக்குள்ள திருப்திகரத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமாம். கற்றுக்குமா. இப்போ உள்ள காலங்கள் ஒன்று ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவையானது சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கலாம். ஆசைப்பட்டா 2 சாப்பிட்டு 2 மாத்திரம் போட்டுக்க வேண்டியதாங்கிற லெவலில் சிலர் போயிட்டு இருப்பாங்க. சரி, எப்படியாவது ஒன்று போட்டுக்கிட்டு போயிடும். ஆனால் இல்லையேங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது. அல்ல, அது சாப்பிடுக்குள்ள அனுக்கிரகமும் தேவன் தரணும். ஆமாம். அந்த அனுக்கிரகத்தை இந்த மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமாம். நம்மகிட்ட அப்புறம் பலகீனம் எது இருக்குது? சாப்பிட முடியாத பலகீனம்.
அதை புசிக்க முடியாத பலகீனம் என்ன இருக்குது, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி திருப்திகரமாக புசிக்க பண்ணுவாராங்க. அப்படின்னா என்ன செய்யணுங்க பாஸ்டர், கடைசி வாரம் நல்லா ஒரு மட்டன் பிரியாணி போடுங்க, அதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மட்டன் பிரியாணி போடுங்க, நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு போட்ட வேண்டியதாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. புசிக்க நல்ல திருப்திகரமாய் புசிக்க கர்த்தர் அனுக்கிரக மனம். ஆமாம், ஆனால் நமக்கு அவள் நன்மையினால் திருப்தி ஆவைன்னு சொல்லிட்டா திருப்திப்படுத்துவார், நிச்சயமாக திருப்திப்படுத்துவார். அப்புறம் பலகீனம் போயிருங்க, பலகீனம் ஆமாம் போயிடும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. நேற்று ப்ரேயருக்கே வர முடியலன்னா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. கடைசி ஜெபம் வச்சுக்கிறேன், பேச முடியல. நாடா அது நாளைக்கு எப்படி பிரசங்கம் பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நைட்டு கொஞ்சம் ஒரு 10:30 மணி போல் உட்காந்து கையை வைத்து தோத்திரம் போடும், ஒரு 1000 தோத்திரம் போடும், பேசி தான் ஆகணும். நாளைக்கு போடுவான்ட்டு தோத்திரம் ஆண்டு 1000 என்ன எல்லாம் முடியாது. நீர் போதும்னு இப்போ மனசுக்குள்ளே ஒரு திருப்தி தர்றோம், அது வரைக்கும் தோத்திரம் பண்ணிடுவேன். அது ஒரு திருப்தியை தாருன்னு சொல்லி நானும் தோத்திரம் பண்ணிடுவேன். மணி 10:30 11:30 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்போ தான் ஆன் பண்ணி பார்த்தேன். 10:30 மணிக்கு வச்சது 12:30 ஆனேன். சரி, இதில் ஒரு 1000 தோத்திரம் விழுந்திருக்கும், நிறைய விழுந்திருக்கும். நல்ல ஆண்டோட ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் போகிறேன். வழியே ஒன்றும் இருக்கக்கூடாது, நல்லா பேசிட்டு வரணும். கிருபை செய்து ஆண்டவன் ஆமாம் திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் ஒன்றுலாம் திருப்திப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் நம்மளும் செய்ய வேண்டியது செய்யணும். அதுலேயும் அவன் சொல்கிறா பாருங்க, வாசிங்களேன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு சொல்றாரு, அந்த தீமை வர பண்ணினேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக எல்லா நன்மையும் என்ன செய்வேன், அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்போ திருப்திகரமாய் இருப்பதற்கு அனுக்கிரகத்தையும் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தருவாரா. ஆமாம், இதெல்லாம் குறைவு. இந்த மனநிலையை கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றிடணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் விடுபட்டு போயிட்டு இந்த மனநிலையை கர்த்தர் மாற்றிடணும். ஒரு திருப்திகரமான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்வாராக. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துவார். நம்ம நல்ல கல்வியுடைய ஆண்டு சொல்வதை கேட்போமா. ஓ மகிமை. நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். அவர் எப்படி திருப்திப்படுத்துவாரா, பட்சித்த வருஷங்களின் விளைவி திரும்ப தருவார். இழந்து போன எல்லாவற்றையும், பறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப தருவது மாத்திரமல்ல, திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும், குடும்ப வாழ்வு, நம்முடைய பிரயாசத்தில், நம்முடைய தேசம், நம்முடைய பிள்ளைகள், எவற்றிலும் குறைவில்லாதபடி நிறைவாக்கி திருப்திப்படுத்துவாராக. அனுக்கிரகம் தந்து திருப்திப்படுத்துவாராக. அதை ஒன்று ஒரு பிரமாணம், ஒரு கட்டளைக்கு நம்மை ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வண்டர்ஃபுல் காட், வண்டர்ஃபுல் காட். ரிபலகபா சாந்தரதியானா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார்.
கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பொன்னோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மையினாலே திருப்திப்படுத்தும் தேவன். ஒன்று பரத்துக்குரியதாக இருக்கலாம், பூமிக்குரியதாக இருக்கலாம், சரீரத்துக்குரியதாக இருக்கலாம், குடும்பத்துக்குரியதாக இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தின் வீட்டை குறித்த காரியமாக இருக்கலாம். எல்லா வகையிலும் தேவன் அவருடைய நன்மைகளினாலே நம்மை திருப்திப்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லியோ பிரதர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அந்த வேலைக்காய் நன்றி தாப்பனே. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரே, எங்கள் நிலத்தின் கனிகளும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயம் எங்கள் உள்ளத்தில் என்றென்றைக்கும் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகள், கட்டளைகள், வார்த்தைகளை கேட்டு நாங்கள் என்றென்றைக்கும் நடக்கணும் தாப்பனே. அப்பா, நன்மையினாலே எங்களை ஒவ்வொருவரும் திருப்தியாக்கி வழிநடத்துகிற கர்த்தர். அருமையான அந்த வசனத்தினாலே ஆண்டவரே, மீண்டும் இதை கேட்டு இதில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை வழி நடத்துங்க தாப்பனே. நம்முடைய கருத்துக்குள்ளே எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிகன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம், அவருடைய திருப்திகரமான நடத்துதல் நம்முடைய வாழ்விலே இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு நிமிஷம்.